இருக்கிறவர்கள், அந்த பனைமரம் ஏறுறவங்களுக்கு சொல்லுங்க, கீழே வர்ற வரைக்கும் இவர் காத்திருப்பாராம். என்னத்துக்காக காத்திருப்பாரு? நுங்கு வாங்கிட்டு வருவாங்கட்டா, சுவிசேஷம் சொல்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். அப்படி ஒரு சுவிசேஷ தாகம் கொண்ட ஒரு நல்ல மிஷினரி ராக்லாண்ட் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில். இவர் தமிழ் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை மாதங்கள் ஆச்சா? 6 மாதத்தில் ஒரு லாங்குவேஜை அவர் கற்றுக்கிட்டு இருக்கார். நம்ம எத்தனை லாங்குவேஜ் கற்றுட்டு இருக்கோம்? அதுக்கு எவ்வளோ நாட்கள் செலவழித்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வருடங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் 6 மாதத்தில் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார். வைராக்கியம் தேவன் மேலே. அல்லேலூயா. இதைத்தான் இன்னைக்கு அந்த ராக்லாண்ட் மிஷினரிக்குள்ளே யார் இருந்தா, எப்படி இந்த ஒரு காரியம் அவருக்கு நேரிட்டது என்பதை தான் இன்னைக்கு செய்தி பகுதியில் பார்க்க போகிறோம். ராக்லாண்டை பற்றி பார்க்கல, ராக்லாண்டுக்கு அப்படி அந்த காரியம் செயல்படுவதற்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அவியாத அக்கினியாய் தேவனுக்காய் பற்றி எரிகிற ஒரு வைராக்கியமுடைய ஜனங்களாய் நாம் மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத தான் நாம் இன்றைக்கி செய்தி பகுதியில் பார்க்க போகிறோம். வாசிப்போம் ஒரு வார்த்தையை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு 4:5. மைக்ல வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருந்து வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் எங்கே வாசம் செய்கிறார்? நம்மில் வாசம் செய்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று இன்னைக்கு தேவன் கொடுத்த ஒரு தலைப்பு, வைராக்கிய வாஞ்சை. ஒரு நல்ல பக்தி, வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ள பற்றி எரிவதற்கு நமக்கு யார் தேவை? ஆவியானவர் தேவை. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா, நமக்குள்ள வாசம் செய்தார்னா, நாம் பக்தி வைராகியம் உள்ள ஜனங்களாய் இருப்போம். வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம்லாம் சொல்லுது ஆவியானவர் வரும்போது பலன் அடைகிறாங்க, சாட்சிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் வேதத்தில் பார்க்குறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது வெறுமனே நம்ம குதிப்பவர்களாக, சத்தம் போடுகிறவர்களாக அப்படி மாத்திரம் இல்லாமல் நமக்குள்ளே எப்படி இருப்பார் ஆவியானவர்? வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருப்பார். உலகத்தில் வைராக்கியம் இருக்கு, ஆவியின் கனிகள் போல தேவையற்ற கனிகள், அதில் வைராக்கியம், கோபம், மூர்க்கத்தனம் அப்படிலாம் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த வைராக்கியத்தை இங்கே சொல்லலை. இந்த உலகத்தில் வைராக்கியம் காட்டுவாங்கள்ல ஜனங்க, ஏதாவது சொன்னால் மூஞ்ச தூக்கி திருப்பிட்டு, நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன், ஒரு பச்சை தண்ணி என் தொண்டையில் படாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்க வீட்டு வாசப்படியும் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருப்பாங்க. இது உலகத்தில் வைராக்கியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவனிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருப்போமா? கரங்களை தட்டுவோமா? ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்வார் என்றால் நாம் பலன் அடைந்தவர்களாய் தேவனிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்போம். இதே வசனத்தை நம்ம கடைசியில் வாசிக்க போறோம். அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். வேதத்தில் பார்க்கும்போது 2 பேர் நல்ல ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்க. நான் நிறைய எடுக்கல, ஒரு 2 பேரை குறிப்பிடுறேன். முதலாவது யூதர்கள், 2வது பவுல். இவங்க 2 பேர் வைராகியத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 21:20. வாசிப்போமா? அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகம் 1000 பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே யூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் அநேகம் 1000 பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீர்களே. எல்லாரும் விசுவாசிகளாக இருக்காங்க யூதர்கள். அவர்கள் எல்லாரும் யாரெல்லாம்? யூதர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்காங்களா? நியாய பிரமாணத்தில் வைராக்கியம்.
இயேசுவையே யூதர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தை முக்கியம் என பார்த்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது, கடினமானது, மனுஷனால முடியாது. எந்த மனுஷனும் இயேசுவை தவிர, மனுஷனாய் பிறந்த இயேசுவை தவிர்த்து இந்த உலகத்தில் பிறந்த யாருமே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. அதனால தான் கடைபிடிக்க முடியாது அப்படின்றதால தான் இயேசுவே மனித அவதாரமாக இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்காக மரித்தார். ஆனால் அந்த யூதர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியமாக இருப்பாங்களாம். நியாயப்பிரமாணம் இது சொல்லியிருக்கு, ஆனால் இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவையே ஒவ்வொரு முறையும் வகை தேடினதுக்கு காரணம் இதுதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலை, நம்ம பலவீனர்களாக விழுந்து போயிடுறோம், நிறைய முறை தவறு செய்கிறோம், நம்ம திரும்ப திரும்ப எழுந்திருக்கிறோம், மறுபடியும் விழுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடியலன்றதால் தான் நம்ம எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இயேசுவே மனுஷனாய் அவதரித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இன்னைக்கு யாரெல்லாம் அவர் நாமத்தினால நாம் கூப்பிடுகிறோமோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. என் திருச்சபையே, பிரமாணத்தில் நம்ம நிறைவேற்ற முடியல தான், ஆனால் நம்ம தோல்வியுற்றவர்கள் தான் கர்த்தர் நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் நாமத்தினால் நாம் ஜெயம் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு யூதர்கள் எதில் வைராகியமாக இருந்தாங்க? எதில் வைராகியமாக இருந்தாங்க? நியாய பிரமாணத்தில் வைராகியமாக இருந்தாங்க. இப்போ இன்னொரு மனுஷனை பார்ப்போம், வெரி எக்ஸைட்டிங். பவுலை குறித்து அவர் எதில் வைராகியமாக இருந்தார் அப்படின்றத பார்ப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 16-17. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16-17. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். இந்த பகுதியில் பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் வந்து அத்தேனை பட்டணத்தில் ஜனங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த பட்டணம் எப்படி எதனால் நிறைந்திருந்ததா? விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. தேவையற்ற ஒரு காரியங்களால், நம்மை மோசம் போக்குகிற ஒரு காரியங்களால், தேவனை விட்டு வழி விலக செய்கிற ஒரு காரியங்களால் நிறைந்திருந்தது அந்த பட்டணம். அந்த இடத்துல பவுல் எப்படி இருக்காரா? தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அல்லேலூயா அல்லேலூயா, தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. பவுல் எதுல வைராக்கியம் அடைகிறாரு? ஆவியில வைராக்கியம் அடைகிறார். யூதர்கள் எதுல வைராக்கியம் அடைஞ்சாங்க? யூதர்கள் நியாயப்பிரமாணத்துல. நியாயப்பிரமாணத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாது, ஆனால் நம்மளால் ஆவியில் வைராக்கியம் அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கை அன்னைக்கு அத்தனை பட்டணம் எப்படி விக்கிரகங்களால் நிறைந்திருக்கும் போது ஒரு பவுல் தன்னுடைய ஆவியில வைராக்கியம் அடைந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையற்ற காரியங்கள், தேவனை விட்டு வழி விலக செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையை தீண்டுமானால், இந்த உலகம் நம்மை மேற்கொள்ளுமானால், இச்சைகள் நம்மை இழுக்குமானால், நாம் ஆவியில் வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கா? ஆவியில வைராக்கியம் அடைந்தோம்னா பலன் அடைவோம், விக்கிரகங்களை மேற்கொள்வோம், போராட்டங்களை மேற்கொள்வோம், ஏமாற்றங்களை சகித்துக் கொள்வோம், நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஆவியில் வைராக்கியம் உள்ள ஜனங்கள். யூதர்களை போல பிரமாணங்கள் இல்லைங்க, பவுலை போல ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும். யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யூதர்கள்னா சொல்லுவாங்க. யூதர்கள் எதில் வைராக்கியம்னு பார்த்தோம்? நியாய பிரமாணத்தில் வைராக்கியம்னு பார்த்தோம். இப்போ அந்த யூதர்களோடவே இவர் என்ன செய்யறாருன்னா சம்பாஷணை பண்றாராம். அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பவுலே, இல்லைப்பா, நாங்கள்லாம் வைராக்கியமான ஜனங்க, நியாய பிரமாணம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை பேசியிருப்பாங்க. பவுல் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை, ஆவியில வைராக்கியம் கொள்ளுங்க, தேவன் நமக்காக மரித்தார், தேவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? பவுல் அன்னைக்கு சொன்னது போல நாமும் இன்னைக்கு சொல்லணும். அல்லேலூயா.
கர்த்தருடைய ஜனமே, வைராக்கியம் தேவன் மேல வைக்கணும். எனக்கு அன்பான திருச்சபை, இன்னைக்கு வைராக்கியம் வாழ்க்கையில நம்மை அழிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, ஆனால் வாழ்க்கையை தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடியதாய் மாற்றணும். அல்லேலூயா. தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கணும். அந்த வைராக்கியம் நம்மை தேவனிடத்துல நம்ம இன்னும் நெருங்க வைக்கணும். தேவனுக்காக இந்த உலகத்துல சாதிக்க வைக்கணும். பவுலுக்கு அன்னைக்கு ஆவியில அப்படிதான் வைராக்கியம் அடைந்தார். நம்முடைய ஆவியிலையும் நாம் வைராக்கியம் அடையும் போது தேவனுக்காய் நாம் எழும்பி பிரகாசிப்போம், சாதிப்போம், அநேக காரியங்களை எதிர்கொள்வோம், ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி வருவோம். அல்லேலூயா. ஆவியில வைராக்கியம் அடைந்தார்களாம். உங்களுக்குள்ள ஆவியில வைராக்கியம் வந்துருச்சுன்னா தேவனுக்காக நீங்க ஓடுவீங்க. எவ்வளோ அலைச்சல் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, எவ்வளோ கஷ்டங்கள் பார்க்க மாட்டீங்க, நேரங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஆவியில வைராக்கியம், பெலன், ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அந்த பெலன் வரும். கடந்த வாரத்துலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெஸ்டே இல்லை. காலையில் எந்திரிச்சதுல நைட்டு 12-1 மணிக்கு தூங்குற வரைக்கும் அடுத்து வேலைகள் போயிட்டே தான் இருக்கேன் கடந்த 4-5 நாட்களாக. ஆனாலும் வைராக்கியம். நேற்றைக்கு வேத வாசிப்பு கூட்டம் நம்ம வச்சுருக்கோம். அந்த கூட்டத்துக்கு முதல் நாள்லேருந்து காலையிலேருந்து வேலை. ஒரு சாட்சி எடுக்கிறதுக்காக ஒருத்தவங்க ரெக்கார்டிங் எடுக்க வந்தாங்க. அவங்களுக்கு ரெக்கார்டிங் எடுத்து கொடுத்துட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ரெக்கார்டிங் போச்சு. நைட்டு ரெக்கார்டிங் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் தொழில் முனைவருக்கான ப்ரேயர் கூட்டம், அது முடிச்ச உடனே இங்கே வேத வாசிப்பு கூட்டம், இது முடிச்ச உடனே இன்னொரு மீட்டிங், அது முடிச்ச உடனே பைபிள் ஸ்டடி. அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆராதனை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி ஓட முடியுது நம்ம யோசிக்கும் போது தேவன் கொடுத்த வார்த்தை, ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனுக்காக இன்னும் ஒரு வாரம், இன்னும் ஒரு மாதம், இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் என்னால் ஓட முடியும். ஏன்னா ஆவியில் வைராக்கியம் உடையவர்கள் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம பாடணும் இல்லையா, நடந்தாலும் ஓடினாலும் சொல்லுவோமா? ஆமென். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் பெலன் தருகிறார். ஆவியில வைராக்கியம் உடையவர்களாய் தேவன் நமக்கு பெலன் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல 17ஆம் வசனத்தை பாருங்க. ஜெப ஆலயத்துல யூதரோடும் பக்தி வைராக்கியம் உள்ளவரோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும், இந்த வார்த்தையை கவனிங்களேன், தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். தினந்தோறும், எவ்ரிடே, ஃப்ரீக்வன்சி, கன்சிஸ்டன்சி. அவர் என்ன செய்யறான்னா சம்பாஷணை பண்றார். இந்த ஃப்ரீக்வன்சி, அந்த தினந்தோறும் அவர் அந்த விடாமுயற்சியோட அவங்களோட சம்பாஷணை பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஆவியில வைராக்கியம் கொண்டதுதான். சில ரெசல்யூஷன் எடுக்கலாம், ஜனவரி 1ஆம் தேதி எடுத்தது ஜனவரி 31 தாண்டறதுக்குள்ள ஆஃப் ஆயிடும். மறுபடியும் நம்ம எடுப்போம், தீர்மானங்கள் செய்ய முடியாது. காலையில ஜெபம் பண்றோம்னு பார்ப்போம், ஆனா தோத்துருவோம். வேதம் வாசிச்சு முடிக்கணும்னு பார்ப்போம், தோத்துருவோம். காரணம் என்ன? அவங்க ஆவியில வைராக்கியம் எடுக்கலாம், அவங்க சுயத்துல வைராக்கியம் எடுக்கிறாங்க. அந்த சுயம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. நம்மளால ஓட முடியும்னா ஓரளவுக்கு தான் ஓட முடியும். ஆனா ஆவியிலே நீங்கள் வைராக்கியம் கொண்டிருப்பீர்களானால் நீங்க ஒரு நிர்ணயிச்ச இலக்கை நிர்ணயிச்ச நேரத்துக்கு முன்பதாகவே முடிப்பீங்க. ஆவியில் வைராக்கியம். அவர் அப்படித்தான் தினந்தோறும் நம்ம ஒரு வைராக்கியத்தோடு நம்ம தினமும் ஒரு 9:30 மணிக்கு இரவு நேரத்தில் ஜெபம் எடுத்தோம், கான்கால். ஒரு 4 மாசமும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நடத்துறார். புதிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துறார், ஜெபிக்கும்படியாக ஏவுகிறார். தேசத்திற்காக, தலைவர்களுக்காக மட்டுமல்லாம சாதாரண நிலையில சாக்கடையாளர்களுக்காகவும், காய்கறி விற்கிறவங்களுக்காகவும், செருப்பு தைக்கிறவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். இவங்களுக்காகலாம் ஜெபிப்பாங்களான்னு தெரியாது, ஆனா கர்த்தர் வெளிப்படுத்துறார். அந்த ஜெபம் தொடர்ந்து நடைபெறுது. அன்னிலேருந்து ஜனங்கள் வந்து கூடிக்கிட்டே தான் போறாங்க, ஒவ்வொரு நாளும் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஜெபத்துல ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் பரலோகம் கேட்டு இந்த பூமியில அது செயல்படுகிறது. காரணம் என்ன? தினந்தோறும் நடக்குது. பவுலை போல தான் நம்மளும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் திருச்சபை பவுலை போல தான் தினந்தோறும் நாம் ஜெபத்துல தரித்து இருக்கிறோம்னா காரணம் ஆவியில் வைராக்கியம் கொண்டதால் தான். அல்லேலூயா. அந்த ஆவியில வைராக்கியம் அடைஞ்சோம்னா நம்ம தினந்தோறும் தேவனுக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும்னு நமக்குள்ள ஒரு உந்துதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்குள்ள வைராக்கியம் எங்க இருக்கு?
ஆவியில் இருக்கு. மாம்சத்தில் இருந்தா சாவீர்கள், ஆவியில் இருந்தா பிழைப்பீர்கள். கர்த்தர் நமக்கு பிழைக்கும்படியாக தேவன் நமக்கு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது என்று வேதம் சொல்லுது. தீய விஷயத்துல வேணாங்க, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதுல வைராக்கியம் வேண்டாம். நல் விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. தேவனுடைய விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நைட்டு லேட்டா தூங்கினாலும் காலையில பிரேயர்னா எந்திரிக்கணும். 4 மணிக்கு பிரேயர்னால எந்திரிக்கணும், 5 மணிக்கு பிரேயர்னால எந்திரிக்கணும். நைட்டு 2 மணிக்கு தான் தூங்கி இருப்போம். ஆனாலும் தேவனுக்குள்ள வைராக்கியமா இருந்தோம்னா 2 மணி தூங்கினாலும் 5 மணி பிரேயருக்கு நம்மளால எந்திரிக்க முடியும். ஏன்னா ஆவியில வைராக்கியம். ஒரு கூட்டத்தையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துல ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம எல்லா ஆராதனையும் நடத்தும்படி வந்து சேரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய ஆவிகள்ல வைராக்கியம் கொண்ட ஜனங்களாய் மாறுவோம். அதே போல இன்னைக்கு நம்ம மிஷினரி பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணாரா? யாருக்கு சுவிசேஷம் சொன்னாரா? மரம் ஏறுறவங்க, பனைமரம் ஏறுறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லார். அவங்க இறங்கி வர வரைக்கும் அங்கேயே காத்துட்டு இருக்கிறார். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கூட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னார் ராக்லாண்ட். அதே போல தான் பவுலும் தன்னோட வேலை பார்க்குறவர்களுக்கு அவர் சுவிசேஷம் சொல்றார். வாசிப்போம்மா 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் 4ஆம் வசனத்தை 3, 4, 5. அப்போஸ்தலர் 18, 3, 4, 5. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அந்த தொழிலில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தான். ஓய்வு நாள்தோறும் இவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். 5ஆம் வசனம். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த பகுதியிலையும் பாருங்க, பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, ஆவியில் வைராக்கியம் கொண்டு அவர் என்ன சொல்றாரு? இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர் ஒருவரே வழியும் சத்தியம் ஜீவன், அவராலே அல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுதான் நம்முடைய பாவங்களை கழுகிறவர். இயேசு கிறிஸ்துவே என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். யாருக்கு? யூதருக்கு. யூதர் எதுல வைராக்கியமா இருக்காங்க? எதுல வைராக்கியமா இருக்காங்க? நியாய பிரமாணத்துல வைராக்கியமா இருக்காங்க. நியாய பிரமாணத்துல வைராக்கியமா இருக்கிற ஜனங்களிடத்துல ஆவியில் வைராக்கியம் கொண்ட பவுல் கிறிஸ்து இயேசுதான் அப்படின்றத திருஷ்டாந்தப்படுத்துறார். அதுவும் எப்படி? 14ஆம் வசனத்துல அந்த தொடங்குற அந்த வரியை பாருங்க. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்துல சம்பாஷணை பண்ணி. அல்லேலூயா. அங்க நம்ம பார்த்தல, அங்க அப்போஸ்தலர் 17:17 தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அப்போஸ்தலர் 18:14 ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்துல சம்பாஷணை பண்ணினான். அப்போ பவுலுக்கு வேலையே என்னதுதான்? சம்பாஷணை பண்ணிட்டே இருந்தார். அது யார் கூட? யூதர்கள் கூட. யூதர்கள், அங்க வர ஜனங்க, எதிர்பட்டவங்க எல்லார் கூடயும். அங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கு 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே, தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே. யாரு? பவுலும் என்ன தொழில் செய்கிறாரு? பவுல் என்ன தொழில் செஞ்சாரு? கூடார தொழில் செஞ்சாரு. அதனால அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அங்கதான் அந்த வேலை செய்து கொண்டு வந்தார்ல, அந்த இடத்துல ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணி. ஹல்லேலூயா. கூடார தொழில் செய்கிற ஜனங்கள் இடத்துல அவரும் கூடார தொழில் செய்கிறதால அவர்களிடத்தில் தங்கி ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்தில் பவுல் சம்பாஷணை பண்ணி கிறிஸ்து இயேசு என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். அவர் ஓய்வு நாள் தோறும், அங்க தினந்தோறும் பார்த்தோம் இல்லையா, இங்க ஓய்வு நாள் தோறும் நீங்கள் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இருப்பீர்களானால் தினந்தோறும்
ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும், ஒவ்வொரு மாதந்தோறும், ஒவ்வொரு வருடம் தோறும், ஒவ்வொரு நிமிடமும் தேவனுக்காய் இந்த உலகத்துல நீங்கள் இயேசுதான் கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்துல கர்த்தர் ஏன் இந்த வேலையை எனக்கு கொடுத்தார்? கர்த்தர் ஏன் இந்த குடும்பத்தில் என்னை வச்சார்? ஏன் இந்த பட்டணத்தில் என்னை வச்சார்? ஏன்னா உங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் என்றது அப்படின்றத நாம் திருஷ்டாந்தப்படுத்துறதுக்காக. ஆவியில வைராகியம் கொண்டவர்களாய் நாம் இருப்போமானால் தினந்தோறும், ஓய்வு நாள் தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும் கர்த்தருக்காய் நாம் சாட்சிகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. யூதர்கள் நியாய பிரமாணத்தில் வைராகியம் கொண்டாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவியிலே வைராகியம் கொண்டவர்களாய். நாம் ஆவியிலே வைராகியம் கொண்டோமானால் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத நாம் வெளிப்படுத்திட்டே இருப்போம். எல்லாருக்கும் வெளிப்படுத்தும், எதிர்பட்டவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தும். பவுல் அப்படிதான் பண்ணார். யூதர்கள் கேட்க மாட்டாங்க, ஆனால் யூதர்கிட்டே சம்பாஷணை பண்றாரு. எதிர்பட்டவங்க எல்லாருக்கும் சொல்றார். அந்த மிஷினரி இப்போ தெரியுதுங்களா? நம்ம பார்த்தோம்ல, அந்த மிஷினரி மரம் ஏறி இறங்குற வரைக்கும் ஏன் காத்திருந்தார்? அவர் ஆவியில் வைராகியம் கொண்டு இருந்தார். அதனாலதான் அவர் சுவிசேஷம் சொல்றார். நம் வாழ்க்கையில நாம் ஆவியில் வைராகியம் கொண்டவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தன்னோடு வேலை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவே என்று மெய்யான தெய்வம் என்று அவர் வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லைங்க, கூட வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லைங்க, தன் இனத்தாருக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பினாராம். இவருக்குள்ள தன்னுடைய ஆவியில வைராகியம் கொண்டார் பவுல். சரிங்களா? முதல்ல யாரு? யூதர்கள் எதுல வைராக்கியமா இருந்தாங்க? நியாய பிரமாணத்துல வைராகியமா. பவுல் எதுல வைராக்கியமா இருந்தார்? ஆவியில வைராகியமா இருந்தார். அதே பவுல் தன்னுடைய ஆவியில வைராகியம் இருந்தது மட்டுமல்லாம தன் இனத்தாருக்குள்ள அந்த வைராகியத்தை எழுப்பினார். வாசிப்போமா? வசனம் சொல்லுது. ரோமர் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். ரோமர் 11:11. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. இங்க பவுல் பாருங்க, சும்மா இல்லைங்க, தான் ஆவியில வைராக்கியம் அடைஞ்சிட்டாரு, தான் மட்டும் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு அவர் விடலைங்க. அவர் அங்க சொல்லப்பட்டிருக்க அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக இன்னொருத்தருக்குள்ள வைராக்கியத்தை எழுப்புவதற்கு பவுல் காரணமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு வைராக்கியத்தை எழுப்பும் ஜனமாய் நாம் இருக்கிறோம், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறோம். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 13. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இங்க பாருங்க, என் இனத்தாருக்குள்ளே, என் இனத்தாருக்குள்ள, உங்களை சார்ந்தவர்கள் இடத்துல நீங்கள் வைராகியத்தை எழுப்ப வேண்டும். உங்களுக்குள்ள மட்டும் வைராகியம் வந்துருச்சு, நான் மட்டும் இயேசுக்கா எழும்பி ஜொலித்து பிரகாசிப்பேன் அப்படி இல்லை. உங்கள் இனத்தாருக்குள்ள, உங்களை சார்ந்த ஜனங்களுக்குள்ள, உங்கள் குடும்பங்களுக்குள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வைராகியத்தை எழுப்பத்தக்கதாக. அவர்கள் ரட்சிப்பு அடையணுமா இல்லையா? அவர்களும் தேவனிடத்தில் வரணுமா இல்லையா? அவர்களும் எழும்பி பிரகாசிக்கணுமா இல்லையா? அதற்கு நாம் கருவிகளாயிருக்கணும். தேவனுடைய கரத்தின் கிரியைகள் நாம், அவருக்காய் பயன்படுகிற பாத்திரம் நாம். இன்னொரு ஜனங்களுக்குள்ள வைராகியத்தை எழுப்பும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய இனத்தாருக்குள்ள வைராகியத்தை எழுப்பத்தக்கதாக. இதனால் தாங்க புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. Thank you Jesus. விழுந்து போகாதபடிக்கு இடறினார்கள் சொல்லி இன்னைக்கு ஜனங்க எத்தனை பேர் விழுந்து போறாங்க, பாவத்தில் விழுந்து போறாங்க, தவறுகள் செய்கிறாங்க. தேவன்தான், கிறிஸ்துதான், வார்த்தை எல்லாத்தையும் அறிந்து பின்வாங்கி போறாங்களே. கண்ணு முன்னாடி நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு சிலர் மரித்தும் போயிருக்காங்களே. ஏன் அவங்களுக்குள்ளெல்லாம் நம்மளால வைராக்கியத்தை எழுப்ப முடியல? கர்த்தரிடத்தில் மன்றாடணும், கர்த்தருடைய ஆவியை பெறணும்.
வார்த்தை சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி. வறண்ட நிலம் களிப்பாய் மாறும். தேவனுடைய ஆவி வரும்பொழுது நாம் தீர்க்க தரிசனம் சொல்வோம், வரங்களை பெறுவோம், ஜனங்களை விடுதலை ஆக்குவோம். அப்போஸ்தல நாட்கள் அவர்கள் கைகள் வைக்கும்போது அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்கு கடந்து போனது. நம்ம இன்னைக்கு கைகள் வைக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அந்த வைராகத்தின் ஆவியானவர் மற்றவர்களுக்குள்ளும் கடந்து போகணும். நாம் குழுவாய் ஜெபிக்கும் போது, கரம் பிடித்திருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பறந்து பரவணும். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊடுருவணும். அல்லேலூயா. நம்ம மட்டும் வைராகியத்தை எழும்புவது இல்லாமல் மற்றவர்களையும் வைராகியத்தை எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் வாழ்க்கை வீணாய் போவதற்காக அல்ல, வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேதி என்ன? ஆகஸ்ட் 10. பாருங்க, நியூ இயர் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு பாருங்க நாட்கள் எப்படி ஓடினதுன்னு. நாட்கள் ஓடிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வருஷம் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பர்த்டே முடிஞ்சிடும். அடுத்த பர்த்டே வரும். நல்லா நினச்சி பாருங்கள். இப்போ தான் 10th எழுதுன மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் +2 முடித்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் காலேஜ் முடித்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் திருமணமான மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் பிள்ளைகள் பிறந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் எல்லா காரியங்களும் முடிஞ்சு போச்சு. நம்ம பெரியவங்க ஆயிட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு, இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு ஒரு திருமணம், அவனுக்கு ஒரு பிள்ளைங்க, பேரம்பேத்தியை பார்த்தாச்சு. நாட்கள் ஓடி போயிடுச்சு. இந்த நாட்களில் நாம் தேவனுக்காய் என்ன செய்து கொண்டிருக்கோம்? இந்த உலகத்தின் காரியத்தில் தேடிட்டு இருக்கோமா? இந்த உலகத்தில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பொருளை தேடுறோமா? இல்லை பதவியை தேடுறோமா? ஒரு முக்கியமான காரியம் இதுதான் அப்படின்றத ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கோமா? தேவனுடைய காரியத்தில் கவனம் செலுத்துகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்திற்காய் ஓடுகிறோமா? ஆவியில் பெலன் கொள்ளுகிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் ஆவியில் பெலன் கொண்டீர்களானால் தேவனுடைய சத்தம் உங்களுக்குள்ள துணிக்கும். பாடுகள் உண்டு. தரிசன பாதையில் போகும்போது பாடுகள் வரத்தான் செய்யும், இடர்கள் வரத்தான் செய்யும், இன்னல்கள் இருக்கத்தான் செய்யும், உதவிகள் கிடைக்காமல் இருக்கும். ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு ஆவியில் வைராகியம் உள்ளவர்களாய் இருப்போமானால் தொடர்ந்து ஓரே மட்டும் 40 நாள் இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருப்போம். சோர்ந்து போக மாட்டோம். சூறை செடியின் அனுபவம் நம் வாழ்க்கையில் வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கிட்டு நம்முடைய ஓட்டத்தில் ஜெயமாய் முடிக்கணும். அது ஒன்று தான் நம்முடைய நோக்கம். ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் தேவனே இயேசு கிறிஸ்துவே உண்மையான இரட்சகர் அப்படின்றத ஜனங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? என் காரியமாய் யார் போவார்? நான் இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம் கொண்டார்கள். பவுலோ தன் ஆவியில் வைராக்கியம் கொண்டவராய் இருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் வைராக்கியம் கொண்டவர்களாய் இருப்போமானால் நம்மளால் சாதிக்க முடியும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும், ஓட முடியும். நல்லா பாருங்க, மாம்சத்தில் டயர்டானீங்கன்னா சுத்தமாக அப்படியே உட்காந்துருவோம். ஆனால் ஆவியில் உற்சாகமாக இருந்தால் எது வேணாலும் சாதிக்க முடியும். உடம்பு நீங்கள் டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, எதுவுமே செய்ய முடியாது. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம்னா நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அழிஞ்சிடும், நாட்கள் எல்லாம் ஓஞ்சிடும், நேரங்கள் வீணாயிடும். ஆவியில் நீங்கள் இடம் கொடுத்துருங்களா, ஆவியில் வைராகியம் கொண்டீர்களா, மாம்சத்தை ஜெயிப்பீர்கள், உலகத்தை ஜெயிப்பீர்கள், பிரச்சனையை ஜெயிப்போம், நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவோம். அந்த ஆவியில் வைராகியம் கொள்ளணும். ஓகே பாஸ்டர், நான் இப்போ ஆவியில் வைராகியம் கொள்ள நான் வாஞ்சியாக இருக்கேன். அந்த ஆவியில் வைராகியம் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் முடிவுக்கு வந்துட்டோம். அந்த ஆவியில் வைராகியம் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் நம்ம வாசித்தோம் ஆரம்பத்தில். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். யாக்கோபு 4:5. தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? இயேசு நம்ம பூமியில
தேற்றரவாளனை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த தேற்றரவாளன் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, அந்த ஆவியானவர் நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனாய் அவதரித்த இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு நமக்கு யாரை கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் வாசம் செய்வதற்கு இடம் கொடுப்போமானால் நாம் ஆவியில் வைராக்கியம் உடையவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அவர் வாசம் செய்யும்போது அவர் நம்ம கண்டித்து உணர்த்துவார், சத்தியத்தை போதிப்பார், நன்மை தீமையை சொல்லிக் கொடுப்பார். நம்ம அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்துட்டே இருப்போமானால், இன்னைக்கு அங்கதான் லாக். ஆண்டவர் பேசிட்டு இருக்கார், ஆவியானவர் பேசிட்டே இருப்பார் உள்ள இருந்து, இது செய்யாத, இது போகாத, அங்க இருக்காத, அவனோட சேராத அப்படின்னு. ஆனா அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காததால் தான் ஆவியில வைராகியம் இல்லை. மாம்சத்துல அதிக இடத்தை கொடுத்து நம்ம தோத்து போயிடும். இதே ஆவியான சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் நம்முடைய ஆவியில் வைராகியம் கொண்டவர்களாய் தேவனுக்காய் நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம், ஆவியானவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆவியானவரே என்னுள் வாங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோமா? என்னுள் வந்து ஆவியானவரே வைராக்கிய வாஞ்சியா எனக்குள்ள இருங்க ஏசப்பா, நம்ம கூப்பிடுவோமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள வாஞ்சியா இருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் வல்லமையின் ஆவியானவராக இருக்கீங்க ஏசப்பா, வைராக்கியத்தின் ஆவியானவராக இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கேன் ஏசப்பா, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை ஏசப்பா. நீரே என் தேற்றரவாளர். பலமுறை நான் இந்த வருஷத்துல தீர்மானம் எடுத்து கீழே விழுந்து போயிருக்கேனே ஆண்டவரே. திரும்ப உங்க சமூகத்துல வந்து நிற்பதற்கு எனக்கே அசிங்கமா இருக்கு ஏசப்பா. எத்தனை முறை நான் தோத்து போயிட்டேன். வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லி தோத்து போயிருக்கேன், ஜெபிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து தோத்து போயிருக்கேன் ஆண்டவரே. உங்க சமூகத்தை தேடி வருவேன்னு சொல்லி தோத்து போயிருக்கேன் ஏசப்பா. ஆண்டவரே என் முகம் மறைக்கத்தக்கதா எனக்கு அவமானமா இருக்கே சப்பா. உங்க முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அன்னைக்கு ஆதாம் ஏவாள் எப்படி ஒளிஞ்சாங்களோ அதே போல நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் சப்பா. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நேரத்திலும் தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அந்த ஆவியானவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, மன்றாடுங்க, முறையிடுங்க. ஆவியானவரே வைராக்கிய வாஞ்சியா என்னுள்ள வாரும் ஏசப்பா. நான் திரும்ப எழும்பி பிரகாசிக்கணும். நான் திரும்ப உமக்காய் ஆண்டவரே சுடர் விடணும் ஏசப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பிரகாசிக்க ஆண்டவரே என்னை எடு கொடுக்கிறேன் ஏசப்பா. நான் விட்டு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. உலகம் என்னை தீண்டாதபடிக்கு, இச்சைகள் இழுக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. சொல்றீங்களா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியலையே, ஜெபிக்க முடியலையே, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியலையே நீங்க நினைக்கிறீங்களா? ஆவியானவர் இன்னைக்கு வரும்பொழுது நீங்கள் இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆவியானவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு அவர் உங்களுடைய மனக்கண்களை திறக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான
ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், சொல்லுமா, நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாய் அவர் இருக்கும்போது எல்லா தடைகளையும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளுமாய், அவருடைய சனங்களாய், அவருடைய ஆடுகளாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த பூமியில நாம் உப்பாக வெளிச்சமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாராக. அந்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்போமா. எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இருந்து நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. உடைய பிரசன்னத்தினால் நிறைத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, பாடல் வேலையில், ஆராதனை வேலையில் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் முற்றிலுமாய் ஆண்டவரை ஆட்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி நேரத்தில் ஏசப்பா கர்த்தர் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் திருச்சபையை நீர் ஆண்டவரை நேசிக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டு ஆண்டவரை இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி. கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை உருவாக்கி வந்த உம்முடைய ஆண்டவரை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை குடும்பத்தாரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் வர தடைப்பட்டவர்களை ஆண்டவரை தேவ சமூகத்தில் நினைக்கிறேன். ஆண்டவரே, ஈவினிங் நடக்கிற ஆண்டவரே இந்த மாலை நேர ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. விடுதலை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களை கொண்டு வாங்க ஏசப்பா. உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சகல நாட்களும் நம் அனைவரோடு இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.